மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் மத்திய கொண்டு போறதுக்கு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் மத்திய கொண்டு போறதுக்கு வந்து இதே மட்டத்தில் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்திலையும் இருக்கு. அப்படியே சொல்றேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல வந்து மத்திய கொண்டு போகாமல் கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுங்க. எடுக்கிற முடிவுகளை குழப்பாமல் டிரெக்டர் எடுக்கிற முடிவுகளை குழப்பு கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற குற்றச்சாட்டு இருந்தார். அங்க இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு எதிராக வந்து போர்படி தயவு செய்து நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமா சேர்ந்து கேட்டிருக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறால் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கப்படுறதுக்கு வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து மத்திய கொண்டு போகாமல் பேஸ் ஹாஸ்பிட்டல மத்திய கொண்டு போகாமல் ஆனா அதே நேரம் இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல முழுமையா இயக்கப்படுறதுக்கு திட்டத்தை இங்க சொல்லுங்க. நாங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மாகாண வைத்தியசாலை மாவட்ட பிரதி பணிப்பாளர் வந்து அவர் தான் இந்த டெவலப்மெண்ட் பற்றி சொல்றோம். நீங்க சொல்லணும். அந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மா நீங்க காணிகள் தெரியாத காணிகள் எல்லாத்தையும் பறித்து வினாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க. அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழுதி சொன்னீங்க வந்து அந்த காணிகள் இல்லாத வந்து மக்களுக்கு கொடுக்கப்படும். சரிதானே? அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் வந்து காணி அழைக்கிறதுக்கு வைக்கணும். சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கிறோம், உங்களிடம் இருந்தா நிர்வாகத்துல இருக்கிறார்கள் வந்து கேட்கிறோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திரும்பி எடுக்கிறதுக்கு விருப்பம், வேற இருக்க முடியாது, அதுக்கு தான் கூட விருப்பம். அதே கேட்கிறோம், அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த காணி
அதெல்லாம் வந்து சொல்றாங்க. நான் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கிறாங்க. ஒரு பொறுப்பு வாய்ந்த சொந்த தாய் பாதிக்கப்பட்டு இருக்கு. ஒரு நாள் கூட பார்க்க போகுது. ஒரு நாள் கூட பார்க்க போகுது. அதுதான் இருக்கக்கூடிய வெளிப்படையப்பட்டு குடிகள் வந்து இருக்கிறாங்க. அந்த விகாரையை உணர்ச்சி கொடுக்க அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொட்டு இடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுத்தீந்திர காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கம்பல் செய்து கொடுக்கிறது தான் யதார்த்தமான கதை. அதை யாராவது சொல்லுங்க விகார உடைக்கிறது இல்ல இல்ல யதார்த்தமா நான் சொல்றேன். இன்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. இது வந்து நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துறது இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். அந்த முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதுல இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அடுத்த வைத்தியசாலையை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம் என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சருடன் கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலையை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போயிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேல இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே சுகாதார பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை நாங்கள் உங்களுக்கு முடிவு இவர்கிட்ட கொடுத்திருக்கிறோம், யூடிஐட்ட கொடுத்திருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐ அனுமதியோட நீங்கள் அதை பாவிக்கலாம், மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இன்று யூடிஏ அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் அந்த பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியை தாங்கள் தரலாம் என்று சொல்லி இருக்கிறோம். என்ற வகையில நாங்கள் விரைவில் அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்து அதை மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகளை. சரி, அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். நீ அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதுக்கு தொடர் நடவடிக்கை எடுப்போம். ஆனா தொடர்ச்சியாவே இந்த மாவட்ட
காணி வெடிப்பு விடயம் வந்து உண்மையிலேயே இது பாதுகாப்பு அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு கவுன்சில், டிஃபென்ஸ் கவுன்சில், மற்றது அமைச்சர்கள் மட்டத்தில், ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்க வேண்டியதுக்கு. ஏன்னா அது தொடர்பாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உடனடியாக இந்த கூட்டத்தில் வச்சு நாங்கள் எடுக்க இல்லாத என்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம்.